உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட மனிதன் தன்னுடைய ஆவிக்குரிய ரீதியிலே கடவுளையும் கடவுளுடைய தூதர்களையும் ஏன் பிசாசையும் அவனுடைய தூதர்களையும் இந்த ஆவி மண்டலத்தில் கடவுள் என்ன செய்கிறார், பிசாசு என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று எல்லாவற்றையும் கவனித்து அறிந்து கொள்ளக்கூடிய திறமை உள்ளவன் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மனிதன் ஒரு ஆவி மனிதன், அவனுக்கு ஒரு மனம் உண்டு. இந்த ஆவி மனிதன் ஒரு சரீரத்துக்குள்ளே குடியிருக்கிறான். இந்த சரீரத்துக்குள்ளே குடியிருக்கிற நாளெல்லாம் அந்த மனுஷன் உயிரோடு இருக்கிறான்னு சொல்கிறான். அந்த ஆவி போயிடுச்சுன்னா மனுஷன் செத்து போயிட்டான்னு சொல்கிறான். அப்படியானால் இந்த ஆவி மனிதன் தான் நிஜ மனிதன். இந்த சரீரம் மண்ணிலிருந்து வந்தது, அதுக்கு மண்ணுக்கு போய் விடுகிறது. அதனால் அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனால் இந்த ஆவி மனிதன் கடவுளால் உண்டாக்கப்பட்டவன். சிருஷ்டிப்பிலே அவன் இந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற உயிர் அது எப்படி வந்தது? முதலாவது சரீரத்தை மண்ணிலிருந்து எடுத்து செஞ்சார். பிறகு தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதினார். அப்பொழுது அவன் ஜீவாத்மாவானான் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியானா மனிதனுக்குள்ளே இருக்கிற உயிருக்கும் கடவுளுடைய உயிருக்கும் என்ன வித்தியாசம்? கடவுள் தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஜீவ சுவாசத்தை இந்த மனுஷனுடைய நாசியிலே ஊதினார். அப்பொழுது அவன் ஜீவாத்மாவானான், அதாவது உயிருள்ள மனுஷனானான். அப்போ மற்ற சிருஷ்டிப்புகளெல்லாம் வேறு மாதிரி, அதெல்லாம் உண்டாக கடவுதென்னார், உண்டாயிற்று. ஆனால் மனுஷனை நமது சாயலிலே நமது ரூபத்திலே உண்டாக்குவோமாக என்று சொல்லிக்கொண்டே அவர் மனுஷனை உண்டாக்கினார். அப்போ அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவருடைய ஆவிக்குரிய தன்மைகள், குணாதிசயங்கள், அவர் எப்படி மகிமை உள்ளவராக இருக்கிறாரோ அப்படி மகிமை உள்ளவனாக, அவர் எப்படி தேவனுடைய சுவாபத்தை உடையவராக இருக்கிறாரோ அதுபோல் தேவனுடைய சுவாபத்தை மனிதன் உடையவனாக அப்படி உண்டாக்கப்பட்டிருந்தான். அப்படி உண்டாக்கப்பட்டது மாத்திரமல்ல, பூமியில் இருக்க சகலத்தையும் ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இப்படி மனிதன் மற்ற எல்லா சிருஷ்டிகளை காட்டிலும் வித்தியாசமானவனாக அவன், பாருங்கள், ஆவி மண்டலத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடியவனாய் அவன் உண்டாக்கப்பட்டான். மிருகங்களுக்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு என்று பொதுவாக சொல்லுவதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அந்த 6வது அறிவு, மனிதனுடைய அறிவு என்னன்னு கேட்டால், சிந்தித்து கணக்கு போட்டு எதை எப்படி செஞ்சால் எப்படி வரும்னு அதை மாதிரி யோசித்து செய்யக்கூடிய திறமை இருக்குதுங்கிறதான் அந்த 6வது அறிவுன்னு சொல்கிறோம். ஆனால் நான் சொல்லுவேன் 7வது அறிவு இருக்கிறதுன்னு. எது 7வது அறிவு? இயற்கை மண்டலத்தில் இருக்கிறத பார்க்கறது மட்டுமில்ல, ஆவி மண்டலத்தில் இருக்கக்கூடிய காரியங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய திறமை உள்ளவன் அப்படிங்கிறதுனால அப்படி சொல்லுவேன். 7வது அறிவு ஆவி மண்டலத்தில் கடவுள் என்ன செய்கிறார், பிசாசு என்ன செய்கிறான், கடவுளுடைய தூதர்கள் என்ன செய்கிறார்கள், பிசாசுடைய தூதர்கள் என்ன செய்கிறார்கள். இந்த மீதி மனிதர்களெல்லாம் சரீரமுடையவர்களாக இருந்தாலும் கூட அந்த மனிதர்களுடைய ஆவி, அந்த ஆவிகள் என்ன செய்கிறது, எப்படி பிளான் பண்ணுது, என்ன செய்தெல்லாம் கூட அறிந்து கொள்ளக்கூடிய திறமை உள்ளவனாய் மனிதன் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உண்மையிலேயே மனிதன் இந்த அறிவை உடையவனாயிருக்கிறான். அதனால் இதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம். மனிதன் ஆவி மனிதன் சொன்னால், ஆவி மனிதனுக்குள்ளே மனசாட்சி இருக்கிறது, உள்ளுணர்வு இருக்கிறது, அப்புறம் தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளக்கூடிய திறமை இருக்கிறது, அப்புறம் அவனுடைய மனதில் அறிவுத்திறன் இருக்கிறது, உணர்ச்சி வசப்படக்கூடிய திறன் இருக்கிறது, அப்புறம் எது வேணும் எது வேண்டாம் என்று சொல்லி தீர்மானிக்கக்கூடிய திறமை அவனுக்குள்ளே இருக்கிறது என்று 6 காரியங்களை பார்க்கிறோம். 6 காரியங்கள். மனிதனுடைய மனசாட்சி, அடுத்து உள்ளுணர்வு,
அடுத்து கடவுளோடு கூட ஐக்கியம் கொள்ளக்கூடிய திறமை. 4 அறிவுத்திறன். அறிவில் வளர்றான் பாருங்கள், எவ்வளோவெல்லாம் படிக்கிறான், எவ்வளோவெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அறிவுத்திறன். அப்புறம் உணர்ச்சி வசப்படக்கூடிய திறமை. அடுத்து இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கக்கூடிய திறமை அவனுக்குள்ளே இருக்கிறது என்று நான் சொன்னேன். அது மாத்திரமல்ல, இந்த மனசாட்சியிலே 5 வகை இருக்கிறது என்று சொன்னேன். 1 நல் மனசாட்சி, 2 குற்ற மனசாட்சி, 3 துர்மனசாட்சி, 4 சூடுண்ட மனசாட்சி, 5 பலவீனமான மனசாட்சி. இந்த மனிதனுடைய நிலைமைக்கேற்ப இவன் நல்லவனாக இருந்தால் நல் மனசாட்சி இருக்குது, குற்றம் செஞ்சான்னா குற்ற மனசாட்சி வந்துடுது. அந்த குற்றத்தை குற்றமில்லைன்னே சொல்லி ஓட்டிக்கிட்டு இருந்தான்னா மனசாட்சி மழுங்கி சூடுண்ட மனசாட்சி ஆயிடுது. அப்புறம் யார் எப்படி இருந்தாலும் சரி, நான் அக்கிரமக்காரன் தான், நான் துன்மார்க்கன் தான் அப்படின்னு தீர்மானிக்கிறான் பாருங்கள். அப்போ அவனுக்கு துர்மனசாட்சி வருகிறது, நம்ம கெட்டவன் தான் அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள். அது மாத்திரமில்ல, நல்லது கெட்டது தெரியாமல் இருக்கும்போது அதை பலவீனமான மனசாட்சின்னு சொல்கிறான். இவைகள் மூலமாய் மனிதன் கடவுளை கண்டுபிடிக்க, கடவுளால் வழி நடத்தப்பட இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறது என்று சொல்லி கொண்டிருந்தோம். அடுத்து உள்ளுணர்வு. திடீரென இந்த காரியம் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று தோன்றுகிறது பாருங்கள், அது உள்ளுணர்வுங்கிறான். மனதின் ஆழத்திலே உண்டாகிற ஒரு உணர்வு. அந்த மனிதனுடைய ஆழத்திலே உண்டாகிற உணர்வு இருக்கிறதே, அது ஏதோ தானாக வரவில்லை. இயற்கை மண்டலத்தையே கவனித்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு கடவுள் திடீர்னு ஒரு நேரம் என்ன காரியம் நடக்க போகுது கவனிச்சுக்க என்று சொல்லி உள்ளான மனதிலே ஒரு உணர்வை, ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அதுதான் உள்ளுணர்வு. அப்புறம் நான் சொன்னேன், இந்த மனிதனுடைய ஆவிக்கு கடவுளோட கூட ஐக்கியம் கொள்ளக்கூடிய திறமை இருக்கிறது என்று. ஆமாம், இப்போ இந்த மந்திரவாதிகளை சொல்கிறப்ப எல்லாருக்கும் விளங்கிடும். மந்திரவாதிகள் ஒரு தீ ஆவியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஏதோ ஜோசியம் சொல்லிக்கிட்டு தர்றான். அந்த ஆவியோடு அவன் ஐக்கியமாக இருக்கிறான். அந்த ஆவி அவனுக்கு ஏதோ சில விவரங்களை அவனை பற்றியும் சொல்லுது, இந்த ஜோசியம் கேட்க வர்றாங்களே அவங்கள பற்றியும் சொல்லுது, எதையாவது ஏவி விட்டால் சில காரியங்களை செய்யவும் செய்யுது. அப்போ அந்த மந்திரவாதிகள் தீ ஆவிகளோட ஐக்கியமாக இருக்கிறார்கள். அவருடைய முடிவு நாசம், பாதாளம், நரகம். ஏன்னா தீய ஆவிகள் எங்கே போவோமோ அப்புறம் அங்கே தானே அவனும் போவான். அதோட ஐக்கியமாக இருக்கிறாள், அப்புறம் வேறு எங்கே போவான்? சரி, அப்போ மந்திரவாதிகள் தீய ஆவிகளோட ஐக்கியமாக இருக்கிறாங்க. நாமோ தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சாயல் ரூபத்தில் அவருடைய சுபாவத்தோடு அவருடைய மகிமையோடு உண்டாக்கப்பட்ட மனுஷன். அவரோட ஐக்கியமாக இருக்கிறது தானே சரியாக இருக்கும். குரங்கோட ஐக்கியமாக இருக்க முடியுமா? அல்லது நாயோட ஐக்கியமாக இருக்க முடியுமா? இல்லை காட்டு ராஜான்னு சொல்லி சிங்கத்தோட ஐக்கியமாக இருக்க முடியுமா? இல்லை. மனிதன் வித்தியாசமானவன், விசேஷமானவன். அப்போ இவனோட ஐக்கியம் எங்கே இருக்கும்? தன்னை உண்டாக்கின கடவுள். இப்போ பிள்ளைக பெற்றோர் கூட தான் ஐக்கியமாக இருக்க முடியுது. இந்த பிள்ளைங்க வேறு குடும்பத்தோடைய பெற்றோருடைய ஐக்கியமாக இருக்க முடியல இல்லை. அப்போ இயற்கையாகவே மனிதனுடைய சிருஷ்டிப்பில் மனிதன் தன்னுடைய தகப்பன், அதாவது ஆவிக்குரிய தகப்பன், பரலோக தகப்பன், அவரோட கூட ஐக்கியமாக இருக்கக்கூடிய திறமை அவனுக்கு இருக்கிறது. ஆனால் நிலைமையை பாருங்களேன், கடவுளே ஒருத்தர் இருக்காரா இல்லையான்னு தெரியாத அளவில் வாழ்ந்துட்டுருக்கிறான். பிசாசு இருக்குதா காட்டு பார்க்குறேன் அப்படிங்கிறான். அப்போ எப்படி உண்டாக்கப்பட்டிருந்த மனிதன் ஒரு குருட்டாட்டத்தில், ஒரு ஆவிக்குரிய ரீதியில் ஒரு குருட்டாட்டத்தில் இருந்து அவன் பாருங்கள் கடவுளே இல்லைன்றான். ஆனால் அவனை விடுங்க, அது எங்கேயோ 1000ல் 1 2. ஆனால் உண்மையே கடவுளை அறிந்தவர்கள், இப்போ கடவுள் வேணும்னு கடவுளை தேடுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். நம்ம கடவுளை தேடி கடவுளை கண்டுபிடிச்சி அவரோட கூட இருந்தால் தான் நிம்மதி அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்க எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் கடவுளை தேடுகிறார்கள். அதிகமாய் தேடுகிறார்கள், குறைவே தேடுகிறார்கள், ஆனால் தேடுகிறார்கள். அப்படி தேடி கடவுளோட கூட இருந்து அவரோட ஐக்கியமாகி அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கி அவரோட கூட இருந்தால் தான் அவனுக்கு நிம்மதி. அதனால தான் பாருங்கள், கடவுளோட கூட ஐக்கியமாக இருக்கணும். ஏன்னா அவர் உண்டாக்குனார்.
உண்டாக்கி விட்டா பார்த்தா இவன் வேற ஒரு பொல்லாத ஆவியோட சேர்ந்துக்கிட்டு இவன் போயிட்டான். கடவுளுக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு, அவருக்கு ஏக்கமாயிருச்சு. இந்த பயலை படைச்சி இப்படி நல்லா வைக்க என்னுடைய எதிரியாகிய பிசாசு கூட சேர்ந்துக்கிட்டு போயிட்டானே அப்படின்னு அவருக்கு வருத்தமாக இருக்குது. அதனால தான் இவர் இந்த மனுஷனை விட்டு பிரிஞ்சு நிற்கிறாரு. இவனுக்குள்ளே ஏக்கம், கடவுள்கிட்ட போகணும்னு ஏக்கம். அதனால் கடவுளை தேடிக்கிட்டு இருக்கிறான். சரி, இன்றைக்கு அந்த கடவுளை கண்டுபிடிச்சிட்டா அவரோட கூட ஐக்கியமாக இருக்க முடியும், நல்லா இருக்க முடியும். அதை பற்றியெல்லாம் கடந்த செய்தியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கு மனிதன் உணர்ச்சி வசப்படக்கூடியவன் என்பதை குறித்து இப்பொழுது நான் சில காரியங்கள் சொல்ல வருகிறேன். மனுஷன் என்ன மரக்கட்டையா? கீழே போட்டால் அது பாட்டு கிடக்குமே. அதை வெட்டினாலும் அதுக்கு ஒன்றும் தெரியாது, அதை கம்பியில் குத்தினாலும் அதுக்கு ஒன்றும் தெரியாது. மரக்கட்டை இல்லை, மனிதன் மரக்கட்டை இல்லை, உணர்ச்சி வசப்படக்கூடிய திறமை உள்ளவன். இப்போ ஒரு நெருப்பு எடுத்து விரல கையில் தொட்டால் சுடுது அப்படின்றான். அந்த உணர்வுகள் இருக்கிறது, குளிர்ச்சியாக இருக்கிறது, சூடாக இருக்கிறது, உஷ்ணமாக இருக்கிறது. அப்படியெல்லாம் கூட அந்த உணர்வுகள் மனிதனுக்குள்ளே இருக்குது. அதையெல்லாமே நல்லா சாப்பிட்டா திருப்தியாக, நல்லா சாப்பிட்டாயா இன்றைக்கி பிரியாணி, சூப்பர் பிரியாணி. இல்லைக்கு வீட்டில் எல்லாம் நல்லா வெஜிடேரியன் சாப்பாடு தான், எல்லாம் உப்பு புளி உரப்பு எல்லாம் நல்லா போட்டு சூப்பராக இருந்துச்சு, சாப்பாடு சூப்பர், காயெல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான் பாருங்க. அப்புறம் என்ன சாப்பாடு, என்ன செஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு உப்பும் இல்லை உரப்பும் இல்லை, இது ஒரு சாப்பாடா அப்படின்னு குறை சொல்லுகிற மனம். ஆளை குறை சொல்கிறத சொல்லலை, நான் மனசை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அந்த மனம் குறைபட்டு கொள்ளுகிறது, வருத்தப்படுகிறது, சமயத்தில் கோவப்படுகிறது, சமயத்தில் ஆத்திரமே வருது. இப்படியா செய்வேன் நீ அப்படின்னு சொல்லி நான் இந்த எமோஷன்ஸு, இந்த உணர்ச்சிகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சிலரோட கூட இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிலரை பார்த்தவொடனே நமக்கு இந்த பக்கத்தில் மூஞ்சியில் முழிக்கக்கூடாது, எங்கேயா போயிடலாம் அப்படின்னு தோணுது. அப்போ அந்த உணர்ச்சிகள். சிலரை பார்த்தா கோபமே வருது, அட்டி போட்டுடலாம் போல் இருக்குது. சிலரை பார்த்தா ஐயா சாமி என்னை விடுங்கய்யா அப்படின்னு சொல்லி அடிமையாக கெஞ்சி மன்றாடி அப்படி போய் விடலாமென்ற மனம் அங்கே வருகிறது. சந்தோஷம் இருக்கிறது, துக்கம் இருக்கிறது, வருத்தம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது, பாடுகள் இருக்கின்றன, கண்ணீர் இருக்கிறது. அல்லது சிலரோட சந்தோஷமாக இருக்க முடிகிறது, கூட்டம் சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து ஆட்டம் போட்டு சந்தோஷமாக இருந்தேங்கிறது இருக்குது. இதெல்லாம் உணர்ச்சி படக்கூடியவைகள். இதோட கூட நான் இப்போ இன்னும் சில முக்கியமான காரியங்களை சொல்ல பாருங்க, அதில் கவனிங்க. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த மனிதனுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருக்குதுன்னு ஏற்கனவே சொன்னேன். அந்த உணர்ச்சி வசப்படுறதில் ஏக்கம். கடவுளை கண்டுபிடிச்சி எப்படி கடவுள்கிட்ட சரி ஆயிடுறது, கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சிட்டு அவர்கிட்ட சரியாகணும். அது செஞ்ச தப்புக்கு ஏதாவது ஒரு பரிகாரத்தையாவது பண்ணி விட்டுட்டு மனசு சமாதானம் ஆகணும். அப்போ இந்த ரட்சிக்கப்படாத மனிதர்களுக்குள்ளே உள்ள சமாதானம் இல்லை. அதனால தான் கடவுளை தேடுறாங்க. கடவுள்கிட்ட எப்படியாவது சமாதானம் ஆயிடணும். என்னமா செஞ்சு கடவுளுக்கு என்னத்தையாக காணிக்கையை கொடுத்து, இல்லை நமக்கு நம்ம பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட ஏதாவது அவங்களுக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சுருந்தா அவங்களுக்காக ஏதாவது திருப்பி கொடுத்து, இல்லை அவங்களுக்கு அதுக்கு பதிலாக ஒரு பரிகாரம் பண்ணி ஏதாவது செய்யணுங்க உள்ளே இருக்க அந்த ஆசையை சொல்கிறேன். அது இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏக்கம் ஒன்று இருக்குன்னுல. ஏற்கனவே கடவுளோட கூட இருந்த ஆள் கடவுளை விட்டு பிரிஞ்சு போனதுனால இவனுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருக்குது. அந்த ஏக்கம் அது ஒரு பெரிய உணர்ச்சி. அது அவனுக்கு வருத்தத்தை அளிக்கிறது, துன்பத்தை அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. என்னடா வாழ்க்கை கடவுள் இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லி கடவுளை தேடி ஏன் அமெரிக்கா போக சொல்லுங்கள் போவான். இல்லை மண்டி போட்டுக்கிட்டே இந்த மலை மேலே ஏறிடான்னா ஏறிடுவான். அப்போ அவனுக்குள்ளே அவ்வளவு வைராக்கியம் இருக்கிறது இந்த பிரச்சனையை தீர்க்கணும். சரி, அப்புறம் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம்னு. திரும்ப சொல்கிறேன், தேவனுடைய ராஜ்யம் அதாவது அவருடைய ஆளுகை இருக்கக்கூடிய இடம். இப்போ நம்முடைய இருதயத்தில் நம்முடைய மனசில் கடவுள் இருந்தாருன்னா, அவருடைய ஆளுகை இருந்ததுன்னா,
அவரோட கூட சமாதானமாக இருப்போம். நம்ம கடவுளே நம்மோட கூட இருக்கிறாருன்னு சந்தோஷம் இருக்கும். அதனால் அது என்ன சொல்லியிருக்கு, தேவனுடைய ராஜ்யம், கடவுள் இருக்க இடம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமும்னு எழுதியிருக்கு. அந்த சந்தோஷம் பிரியாணி சாப்பிட்டு சந்தோஷப்படலாம், ஆனால் அது தற்காலிகமானது. ஆனால் கடவுளே கண்டுபிடிச்சிட்டான், கடவுள் இப்போ என் கூட இருக்கிறாரு, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, இப்போ என் பாவத்தெல்லாம் அவர் கணக்கில் எடுக்கலை, என்னை அவர் பிள்ளையாகவே ஏற்றுக்கிட்டாரு, என்னை பரலோகத்துக்கு கூட்டி போவார் அப்படிங்கிறப்ப அந்த உணர்ச்சி வசப்படுதல் அது வித்தியாசமானது. அதாவது கடவுள் கூட இருக்கிறாருன்னு கடவுளுடைய ஆவியினால் அவனுடைய இருதயத்தில் உண்டாகிற சந்தோஷம் இருக்கே, அது விசேஷமானது. கடவுள் இல்லாதப்ப ஏங்குறான், எங்கேயாவது போய் கடவுளை கண்டுபிடிக்கணுங்கிறான். அப்படி கண்டுபிடிச்சிட்டாக்க அவரோட இருந்துக்கலாம், சமாதானமாக இருக்கலாம்னு நினைக்கிறான். அதுக்காக காசு காணிக்க கொடுக்க ரெடி, எங்கே போக ரெடி, எவ்வளோ தடவை கும்பிடணும்னாலும் ரெடி, மலை மேலே ஏறணும்னாலும் ரெடி, என்ன வேணாலும் ரெடி. அப்போ அந்த மனதில் இருக்கக்கூடிய ஏக்கம் எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள். அப்படி கடவுளை கண்டுபிடித்தவர்கள், அதை தான் நான் சொன்னேன் பைபிளில் போட்டிருக்குன்னு, மனிதனுடைய பாவங்களுக்கு இவனாக பரிகாரம் செஞ்சுக்கிற முடியாது. அதனால் கடவுளே ஒரு பரிகாரத்தை பண்ணினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனா இயேசுவை அனுப்பி, பரிசுத்தமான மனுஷன் இயேசு பூமியில் மனுஷனாக பிறந்து பரிசுத்தமாக வாழ்ந்து சிலுவைக்கு போகிற போது உலகத்து மனிதருடைய பாவங்களையெல்லாம் தன் மேலே ஏற்றுக்கிட்டு இந்த மனுஷனுடைய பாவங்களுக்காக சிலுவையில் தண்டனையை ஏற்றுக்கிட்டாரு. பாவத்துக்கான தண்டனை தானே பரிகாரம். சும்மா எதையாவது திருடனே, அதுக்கு பதிலாக நான் ஆஸ்பத்திரி கட்டு கொடுக்குறேன், அங்கே ரொம்ப கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டேன், அதனால் இந்த ஊருக்கு தண்ணி இல்லாத ஊருக்கு தண்ணி உண்டாக்கி கொடுக்குறேன், அல்லது ஸ்கூல் இல்லாத ஊருக்கு ஸ்கூல் கட்டி கொடுக்குறேன், அது பரிகாரம் ஆகாது. செய்த பாவத்துக்கு தண்டனை ஏற்றுக்கிட்டால் தான் அதான் பரிகாரம். மனிதனுடைய பாவங்களுடைய தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று இயேசு சிலுவையிலே அந்த பாவங்கள் எல்லாவற்றுக்கான தண்டனையை, வேதனையை சகித்தார், இரத்தம் சிந்தினார், ஜீவன் விட்டார். சாவு, பாவத்தின் சம்பளம் மரணம், சாவு. பாவம் செஞ்சவனுக்கு என்ன தண்டனை? சாவு. அப்படி இயேசு சிலுவையில் ஏறி நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களுக்காக அவர் வேதனைப்பட்டு ரத்தம் சிந்தி ஜீவன் கொடுத்தார். ஆனால் என்ன விசேஷம்னு கேட்டால், இந்த இயேசுநாதர் பாவம் செய்யலை, இந்த உலகத்தை மனுஷருடைய பாவங்களை தான் மேலே ஏற்றுக்கிட்டு தண்டனை ஏற்றுக்கிட்டாரு, ஆனால் அவர் பாவம் செய்யலை. அதனால் பிதாவாகிய தேவன் பார்த்தார், என்னுடைய குமாரன் இவர் பாவம் செய்யவில்லை, இவர் உலகத்தாருடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அந்த பாவங்களுக்கான தண்டனையை சகித்தார், ஆனால் இவர் பாவம் செய்யலையே, அப்போ இவர் நரகத்தில் இருக்கிறது நியாயம் இல்லையே என்று சொல்லி பிதாவாகிய தேவன் இயேசு மரித்த பிறகு 3 நாள் கழித்து தேவன் அந்த இயேசுவை பாதாளத்திலிருந்து, மரணத்தின் பிடியிலிருந்து விடுவித்து அவரை உயிர்ப்பித்தார். அப்போ இயேசு மரணத்தை ஜெயித்தார், மரணத்தை மேற்கொண்டார் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது உலகத்து மனிதர்களுடைய பயங்களில் உணர்ச்சி வசப்படுறதை பேசிக்கிட்டு இருக்கிறேன், எமோஷன்ஸ், உணர்ச்சி வசப்படுகிறதை பேசிக்கொண்டு இருக்கிறேன். உலகத்து மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷன், உணர்ச்சி வசப்படுகிறதுல மரண பயம் ஒன்று இருக்கிறது. செத்துருவோமோ, சீக்கிரமாக செத்துருவோமோ, ஆக்சிடெண்ட் ஆகிருமோ, வயசாகி போச்சா, இல்லை இந்த வியாதி வந்துருச்சே, தப்ப முடியுமா என்று சொல்லி ஒரு மரண பயம் எல்லாரையும் பிடித்திருக்கிறது. அந்த மரண பயத்திலிருந்து அது இல்லாமல் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். சாகவே மாட்டான் அப்படின்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். அதாவது இதனால தான் சில கதைகளில் நீங்கள் கேட்பீங்க, சில ஆட்கள் போய் கடவுள்கிட்ட எனக்கு சாகா வரம் வேணும் அப்படின்னு கேட்டதாகலாம் நீங்கள் கதை கேட்டிருப்பீங்க. ஓகே, அப்போ மனிதனுக்குள்ளே எ ஸ்ட்ராங் டிசையர், மனிதனுடைய உள்ளத்திலேருந்து ஆழத்திலேருந்து ஒரு பெரிய ஆசை, என்னது? சாகக்கூடாது.
அப்போ இவனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சி வசப்படக்கூடியங்களை சொல்கிறேன். அதாவது சாப்பிட்டேன் சந்தோஷம், இந்த அவங்க சண்டைப்பா வருத்தம், அதை சொல்லலை நான். அந்த வருத்தங்கள் இருக்குது. ஆனால் மனிதனுடைய உள்ளத்திலே ஆழத்திலே இருக்கக்கூடிய அவனுடைய உணர்ச்சிகளை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். அந்த கடவுளை கண்டுபிடிச்சா எவ்வளவு சந்தோஷம் பாருங்கள். இப்போ இந்த கடவுளை கண்டே பிடிச்சாகணுங்கிறான். எப்படியாவது எதையாவது கரையை செலுத்தி அந்த பாவத்துக்கு பரிகாரம் செஞ்சிடணுங்கிறான். ஆனால் இயேசு இவனுக்காக பரிகாரம் பண்ணுறேன்னு மேலே ஏறிட்டார். அவர் உலகத்தாருடைய பாவத்தை ஏற்றுக்கிட்டார். ஆனால் அவர் பாவம் செய்யலை. அதனால் பிதாவாகிய தேவன் பார்த்தாரு, என்னுடைய குமாரன் இவர் பாவம் செய்யலை, உலகத்தாருடைய பாவத்தை தானே ஏற்றுக்கிட்டு தண்டனை அனுப்பிச்சார், அப்போ இவர் நரகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 3 நாள் கழித்து பிதாவாகிய தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பினார். அதாவது இயேசு மரணத்தை ஜெயித்தார். இன்றைக்கி உலகத்தில் இருக்க எல்லா மனுஷருக்கும் மரண பயம் இருக்கிறதே, ஆனால் இயேசுவானவர் மரணத்தை ஜெயித்தார், மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். அதனால தான் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் ஒரு நாள் வருகிறது, இயேசு வருவார், இவர்களை உயிரோடு எழுப்புவார், எழுப்பி பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பார் அப்படிங்கிற ஒரு பைபிளில் எழுதப்பட்டும் இருக்கிறது. இந்த ஆட்களுடைய இருதயத்திலும் அதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். நான் இங்கே அடக்கம் பண்ணப்பட்டால் கூட கர்த்தர் வருவார், என்னை எழுப்புவார், பரலோகத்துக்கு கூட்டி போவார் அப்படின்னு. அப்போ இங்கே பாருங்க, உலக மக்கள் எல்லாம் மரண பயத்தில் கிடக்க, இந்த இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கவங்க மாத்திரம் மரணத்தை பற்றி பயம் இல்லாமல் இருக்காங்க. அப்படியே மறித்தால் நான் அங்கே தானே போவேன். இப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் மறித்தால் அந்த நிமிஷம், அடுத்த நிமிஷத்தில் அவர்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள். சரீரம் தான் இங்கே இருக்குது, அதை அடக்கம் பண்ணி வச்சுருப்பாங்க அல்லது அக்கினியில் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த அடக்கம் பண்ண சரீரத்தையும் சரி, அக்கினியில் போட்டதையும் சரி, கடலுக்குள்ளே விழுந்ததையும் சரி, இந்த கடவுள் எல்லாவற்றையும் உயிரோடு எழுப்ப, மறுபடியும் அந்த அந்த சரீரத்தை கூட மீட்க, அவனுடைய உயிரை அந்த சரீரத்துக்குள்ளே மறுபடி வைக்க இந்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நியாய தீர்ப்பு. அப்போ அது உயிரோட எழுப்புறாரு, நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம எதை கவனிக்கிறோம்? உலகத்து மக்களுக்கு மரண பயம் இருக்குது, செத்துருவோமோ, அது செத்துட்டா என்ன ஆகிறதுன்னு. அப்புறம் இந்த பூமியிலே நல்ல வீட்டை கட்டி ஏதோ சாகாமல் குடியிருக்க போகிற மாதிரி நல்ல ரூமை கட்டி மெத்தையை வாங்கி போட்டு நல்லா ஜம்முன்னு வாழ்க்கையை அனுபவிக்கலாம் அப்படின்னு நினச்சி அப்படி வீட்டை கட்டுறாங்க. வீடு கட்டுறதில் தப்பு இல்லை, ஆனால் சாகாமல் இங்கே இருக்கலாம்னு நினைக்கிறாங்க பாருங்க, அது பெரிய தப்பு. அதாவது ஒரே தரம் மரிப்பதும் பின்பு எல்லா மனிதரும் நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு தடவை மறித்து அப்புறம் நியாய தீர்ப்புக்கு போகிறது. அப்போ ரட்சிக்கப்படாதவர்கள் மறித்தா நரகம் போயிடுவாங்க, மறித்து நரகம் போயிடுவாங்க. இங்கே கடவுள் தாங்கிட்ட வர்றவங்களுக்கு நான் பரிகாரம் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. அந்த பரிகாரம் பண்ணிட்டா அந்த மரணத்தப்ப அவங்க என்னோட கூட பரலோகத்துக்கு வந்துடுவாங்கன்றாரு. அதனால் இந்த இயேசுவை ஏற்றுக்கிட்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மரணத்தை பற்றி பயமே கிடையாதுங்க. ஏன்னா விட்டால் பரலோகம். ஆனால் மற்றவர்களுக்கு மரணம் எவ்வளோ ஏன் பயம் தெரியுமா? போனால் உள்ளுணர்வு சொல்லுகிறது போனால் நரகம். அநேகர்கிட்ட நான் விசாரிச்சிருக்கேன், ஏங்க இன்றைக்கி செத்தா பரலோகமா நரகமானு கேட்டால் நரகம்தான் அப்படின்றாங்க. அப்போ அவருடைய இருதயத்தில் ஒரு வெளிப்பாடு இருக்கிறது, அவங்க மரிக்கிற நாளில் நரகம் போவாங்கன்னு. அந்த வெளிப்பாடு இருக்கிறதுனால தான் மரணத்தை பற்றி ஒரு பயம் இருக்கிறது, மரண பயம். பாருங்க, கடவுள் சொல்கிறாரு, நீ என்கிட்ட வந்தேன்னா இந்த உலகம் கொடுக்குற மாதிரி அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தை உனக்கு தர்றேங்கிறாரு. இப்போ மரண பயத்தை பார்த்தோம், ரட்சிக்கப்பட்டால் மரணத்தை பற்றி பயம் இல்லாமல் இருக்கிறத பார்த்தோம். அப்புறம் இந்த உலகத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கானே, இந்த நிம்மதி இல்லாமல் இருக்கிற மனுஷனுக்கு நான் நிம்மதியை தர்றேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள்,
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், சமாதானத்தை தருவேன். சமாதானம் இல்லாத உலகம், இங்கே அங்கே ஓடி இதை செய்யலாம் அதை செய்யலான்னு, அவன்கிட்ட இவன்கிட்ட இருக்கிறத பிடுங்கி நம்ம வாழலான்னு, அப்படியே வாழ்ந்தாலும் சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இருதயம் பொறுமிக்கிட்டு இருக்குது, அங்கே உள்ள கொதிச்சுக்கிட்டு இருக்குது, இருதயம் கொதிச்சுக்கிட்டு இருக்குது. யார் கூடயோ சண்டை, யாரோ எனக்கு இப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆத்திரம், கோபம், வைராக்கியம், எரிச்சல், நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. இயேசு சொல்லுகிறார், இவ்வளவு பாரமான பாவ பாரத்தை சுமந்து, பாவ பாரம், என்ன பாரம்? தலையில் வேறு ஏதாவது தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற பாவம் இல்லை, இது பாவ பாரம். பாவம் செய்து செய்து அது பெரிய பாரமாய், மனதிலே ஒரு பெரிய பாரமாய், மனதிலே நிம்மதி இல்லாமல் போய்விடுகிறது, சமாதானம் இல்லாமல் போய்விடுகிறது. இது ஒரு வாழ்க்கையா என்ற நினைப்பு வருகிறது. வாழ்க்கையை நரகம் போல இருக்குது என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட நிலைமைகள் வருகின்றன. அப்படியானா இந்த நிம்மதியில்லாத இந்த நேரத்தில் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், அமைதி தருவேன், சமாதானம் தருவேன். இந்த உலகம் கொடுக்குற மாதிரி அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்குறேன் என்று இயேசு சீஷர்களுக்கு சொல்லுகிறார். அப்போ இந்த சமாதானம் இல்லாத வாழ்க்கையில் இந்த மனுஷன் எவ்வளோ வேதனையாக இருக்கான். ஆனால் இயேசு சொல்கிறார், வா என்கிட்ட வா, சமாதானம் தருகிறேன் என்று. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த பூமியில் ஒரே ஒரு வாழ்க்கை, சமாதானம் இல்லாமல் மரண பயத்தோட, ஒரு பாவம் செஞ்சிட்டமேங்கிற குற்ற மனசாட்சியோட, இதுக்கு விடிவே இல்லையாங்கிற நினைப்போட, இது ஒரு வாழ்க்கையா அப்படின்னு அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது சரியா? இது எல்லாமே நான் மனதிலே உண்டாகிற உணர்ச்சி வசப்படுதலை பேசி கொண்டிருக்கிறேன். இந்த உணர்ச்சிகள் நீங்கள் கடவுளோட கூட இருந்தால் ஒரு மாதிரி இருக்குது, கடவுளோட கூட இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் கடவுள்கிட்ட உண்மையாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்குது, பாவம் செஞ்சால் வேறு மாதிரி இருக்குது. கடவுளோடட்டு பிரிஞ்சிருந்தாக்க அது ஒன்றும் வாழ்க்கையே நல்லா இல்லை. புருஷன் மனைவி பிரிஞ்சால் கூட நிம்மதி இல்லை, கடவுளை விட்டே பிரிஞ்சிருந்தால் அது எப்படி இருக்கும்? அதை யோசித்து பாருங்கள். அப்போ இந்த மனதுக்குள்ளே, மனிதனுடைய இருதயத்திலே உண்டாகியிருக்கிற உணர்ச்சிகள், சமாதானம், நிம்மதி, அப்புறம் கடவுள்கிட்ட உண்மையாக இருக்கிறதுனால ஒரு நல்லா இருக்கிற நல் மனசாட்சி, அப்புறம் குற்றம் செஞ்சுட்டாக்க குற்ற மனசாட்சி, அப்புறம் இதெல்லாம் செய்கிறான். ஒரு பாவத்தில் ஒரு சந்தோஷம் கிடைக்குதுங்கிறான். பாவம் செஞ்சால் ஒரு சந்தோஷம், அதை சொல்ல மறந்துட்டேன். கடவுளோட கூட இருக்கிறது தான் உண்மையான சந்தோஷம். ஆனால் திருடுனா, திருட்டு தண்ணீர் கூட தித்திக்குமா, பைபிளில் எழுதியிருக்கு. திருட்டு தண்ணீர் தித்திக்கும், தண்ணீர் கூட திருடி குடித்தா இனிக்குமா. அப்போ பாவம் செய்கிறதுல ஒரு இன்பம் இருக்கிறதே, அந்த இன்பம் எவ்வளோ நாளைக்கு நிற்கும்? பாவம் செஞ்சவொடனே வரைக்கும் தான். அப்புறமேலு ஏன்டா அப்படி செஞ்சோம்னு குற்ற மனசாட்சி பிடிச்சிக்கும். அப்போ பாவ சந்தோஷம் ஒன்று இருக்கிறது. கடவுளோட கூட உத்தமமாக இருக்கிறதுனால ஒரு சந்தோஷம் இருக்குது, கடவுளோட கூட இருக்கிறதுனால ஒரு சந்தோஷம் இருக்குது. அவர் நமக்குள்ள பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம்னு சொல்கிறாரு. பைபிளில் இன்னொன்று எழுதியிருக்கு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பலன் என்னன்னு நினைக்கிறீங்க? காசு இருக்கிறதுனாலையா, அல்லது ஆள் அம்பு இருக்கிறதுனாலையா, அல்லது பதவி இருக்கிறதுனாலையா, அல்லது தேசத்தை ஆள்றோங்கிறதுனாலையா, அல்லது உயர்ந்த குடும்பங்கிறதுனாலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் கடவுளோட கூட இருந்தால் தான் அந்த சமாதானம், அந்த சந்தோஷம், அந்த கடவுள் நம்ம கூட இருக்கணும். அதை தேடுறோம். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கண்டுபிடித்து விட்டோம் என்று சொல்லுகிறீர்கள். கடவுளோட கூட நீங்கள் சமாதானமாக இருக்கலாம், நல்லா இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த கடவுளை உங்களுடைய மனதில் இருக்கிற உணர்ச்சிகளினாலேயே கண்டுபிடிக்கலாம். கடவுளோட கூட இருக்க சந்தோஷம் வேணுமா, அல்லது பாவ சந்தோஷம் வேணுமா? பாவ சந்தோஷம் நரகத்தில் தள்ளிடும். ஆனால் கடவுளோட கூட இருக்க சந்தோஷம் நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அப்போ மனசாட்சியில் எப்படி நாம் கடவுளால் வழிநடத்தப்படுகிறோம்னு பார்த்தோம், உள்ளுணர்வில் எப்படி வழிநடத்தப்படுறோம்னு பார்த்தோம், கடவுளோட கூட ஐக்கியமாக இருக்கிறதுல எப்படி கடவுள் நம்ம வழிநடத்துகிறாருன்னு பார்த்தோம். இப்போ உணர்ச்சி வசப்படுகிறதுல நம்ம எப்படி வழிநடத்தப்படுகிறோம்னு பார்க்குறோம். கவனிங்க, சரியான வாழ்க்கை நம்மை உண்டாக்கின கடவுளோட கூட இருக்கிறத. அதுக்காக இயேசு நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார். நம்முடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பி இயேசுவிடத்தில் வருவோமாக, நம்மை ரட்சிப்பார்,
நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பார். நித்திய சமாதானம் நமக்கு உண்டு. ஓகே, காட் bless யூ.